ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான முட்டை ரோல் தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நிலா வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை ரோல் செஞ்சு சுட சுட டீயை குடிக்க எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க? செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? நிறைய பேர் வீடு தேடி வந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டமாவை நிறைய பேர் விரும்பி எடுக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொதோல் கிண்ட போகிறேன். நான் இங்கே அடுப்பில் தொதோலை கிண்டி தான் நான் முட்டை ரோலும் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஆர்டர், துபாய்க்கு அனுப்ப போகிறேன். அதே நேரம் இன்னொரு ஆளும் கேட்டிருந்தவே அதால் பெரிய சட்டியில் வச்சு பெருசாக தொதோல் கிண்ட போகிறேன் நண்பர்களே. அங்கே பாருங்க ஒரு ஆள் விறகோட வந்து நிற்கிறார் ஒரு ஆள். ஏண்டா தொதோல் வந்து விறகு அடுப்பில் கிண்டினா தான் நல்லா இருக்கு வேணா யூட்டு. அதால் எனக்கு தொதோல் கிண்டுறேன்டா யூட்டோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதால் யூட்டை கூப்பிட்டாச்சு. இப்போ பிறகு அங்கே இருக்க வேலைத்தளத்தில் இருந்த பறவைகள் இன்னும் நிறைய கிடக்கா நண்பர்களே, கொண்டு வாங்க யூட்டன். அப்போ தான் எனக்கு நல்ல. இப்போ அந்த அடுப்பில் தொதோல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருண்டா அவர் பாட்டுக்கு இருந்து கிண்டி கொண்டு இருப்பார். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முட்டை ரோலை செஞ்சிடுவேன். சரியா? வாங்க செய்யலாம். முட்டை ரோலுக்கு இப்போ மா குழைக்க போகிறேன். இதில் மா எடுத்துருக்கேன், நோல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா. எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்பேன். சட்டியை கொண்டு தாஜா வாரேண்ணா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைச்செடுக்க வேண்டிய. ஆக கூட விடாமல் கணக்காக பார்த்து விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் முட்டைனி குழைச்செடுப்பேன். நல்லா குழைச்செடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழைச்சி விட்டாச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழைச்சி விடணும் இந்த அளவுக்கு. இனி வந்து இப்படியே இது இருக்கட்டுக்கு நான் வந்து கறியை ரெடி பண்ண போகிறேன். கறியை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிழங்கு ரொட்டியை செய்ய வேண்டியதான். முட்டையெல்லாம் அவிச்சிட்டேன், உருளைக்கிழங்கெல்லாம் அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இனி கறியை ரெடி பண்ணுவோம். இங்கே விறகு அடுப்பில் தொதோலுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜூட் கிண்டும். அப்போ நான் அங்கால முட்டை ரோலை செய்யலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சேப்பம் 2 தரம் படித்து வச்சுருக்கிறேன். இந்த அடிக்கரல் சேர்க்கக்கூடாது. பார்த்தீங்களா? இந்த கரல் இங்கே அலையம் இருக்குது. தேங்காய் பால் இனி இதில் சர்க்கரையை உருக்கி இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். நடப்பில் வச்சு காய்ச்சி வடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்ப்போம். அரிசிமா சேர்க்குறேன், சிவப்பரிசிமா. இதோட உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக, கணக்க சேர்க்கக்கூடாது, ஒரு கொஞ்சமாக. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இனிதான் கலந்து விடுவோம். இந்த மாவெல்லாம் கரைபடுற அளவு கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு கிண்ட வேண்டிய. கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன், கணக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் நல்லா சர்க்கரை சேர்த்துருக்குறோம். ஒரு கொஞ்சமாக அந்த இனிப்பை எடுத்து போயிட்டு கொஞ்சம் இனிப்புக்கு இனிப்பு சேர்க்கணும், நல்லா இருக்கும் எனக்கு தான். இது அகப்பையை பார்த்தீங்களா? நல்லா அகப்பை வாங்கின்றது, நல்லா குண்டு அழகப்பை. இனி இதை அடுப்பில் வச்சு அவர் பாட்டுக்கு அப்படியே இருந்து கிண்டி கொண்டிருப்பார். நண்பர்களே, நாங்கள் முட்டை ரோலை ரெடி பண்ணுவோமா? இப்போ தொதோல் அடுப்பில் வைப்போமா? ஓகே, இவ்வளோதானே. ஆனால் யூடியூப் இருந்து கிண்டேல ஆகும் உங்களுக்கு நின்று வேணும், எட்டாது. பார்த்தீங்களா நண்பர்களே? கிண்ட வேண்டியான் இப்படியே இருந்து கிண்டுறது தான் வேலை. அதுதான் வேலை. இதுதான் பெரிய வேலை. பார்த்தீங்களா? நாங்க நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, நான் எந்த வேலையை பார்க்குறேன். ஓ மேன், இப்போ கறியை ரெடி பண்ணுறதுக்கு சட்டியை வைப்போம். தண்ணி நீக்கி ஊற்றிட்டு ஓகே, சட்டி சூடாட்டுக்கு. சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம்.
இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலையே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அது சேர்க்குறேன். இதோட பார்த்திங்கன்னா உள்ளி வெள்ளைப்பூட இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். இல்லைங்களா? இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் பொரியட்டுக்கணும் நம்ம. இனி இதில் வந்து பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கிறேன். நான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன், அப்போ டக்குன்னு வதங்கும். சேர்த்துட்டு கலந்து விடுவோம், நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா? நல்லா வதங்கிட்டு அங்கால ஜூட்டு பாருங்க நல்லா ஜெகஜோதிய தொதோன்றார் நண்பர்களே. இதில் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. சரியா? கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குமே. அதில் கொஞ்சமாக மிளகு தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை சேர்ப்போம். ஓ சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பார்த்துட்டு உப்பு சேர்க்கலாம். ஏனென்றால் நான் ஒரு வெங்காயம் வதங்குறதுக்கும் உப்பு சேர்த்தேனான், அதால் பார்த்துட்டு சேர்க்கலாம். நல்லா கலந்து விடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன், கொஞ்சம் 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 கொண்டு இவ்வளோ சேர்த்து பார்த்தீங்களா நண்பர்களே, காணாத மாதிரி இருந்துச்சா, அதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பிரட்டிடணும். கலரை பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும். அதுக்கு தான் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சூப்பராக கலந்து விடுவோம். இப்போ பாப்போம் எப்படி இருக்கண்டா. செம்மையாக இருக்குது தெரியுமா நண்பர்களே? நல்லா இருக்கு. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்கிட்டு நாங்கள் இனி ரோலை ரெடி பண்ண வேண்டியதா, முட்டை ரோலை. இப்போ கிழங்கு ரொட்டியை ரெடி பண்ணுவோம். கறியெல்லாம் ரெடி பாருங்கள். முட்டையை அவிச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இங்கால குழச்சி வச்சுருக்கிற மாவு கணக்காக எடுத்து தேய்ச்செடுப்போம். இனி இதை தேய்ச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக குழைக்கணும். நாங்கள் எவ்வளோத்துக்கு சாஃப்டாக குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இதை வந்து இப்படியும் செய்யலாம் பாருங்க. இப்படி நடுவால் வெட்டி போட்டு அதுக்கு பிறகு இதை எடுத்து இந்த மாதிரி நாங்கள் சமோசாவுக்கு செஞ்சோம் அதே மாதிரி தான். இப்படி ஒரு மடிப்பு இல்லை, இப்படியே வச்சு கறியை வைப்போம். கறியை வச்சு போட்டு கணக்காக கறியை வச்சுட்டு இதில் வந்து முட்டை அவிச்ச முட்டையை வச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு. அதுக்கு பிறகு இந்த பக்கத்தை இப்படி இழுத்து மூடணும். மூடி இப்படி ஒரு மடிப்பு. இந்த பக்கத்தை இப்படி ஒட்டி விடுவோம், அமர்த்தி விடணும். இல்லாட்டிக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு நினச்சாவது நீங்கள் அமர்த்தி விடணும். இப்படி முக்கோணமா பார்த்தீங்களா? இது முக்கோண சேப் வேறு இல்லை போகிறவங்க அடுத்தத்தில் இல்லை முக்கோண சேப்பாக எடுத்து காட்டுறேன் நான். இந்த வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்படி தான் இருக்கும் கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை ரோல். இதில் நடுவில் கறியை வச்சுட்டு சுட சுட அந்த மாதிரி இருக்கும். இப்படி முட்டையை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு. அதுக்கு பிறகு இதை எடுத்து இப்படி மூடி இப்படி ஒரு மடிப்பு. பார்த்தீங்களா? இதை வந்து இப்படி வெட்டியும் விடலாம் நேராக. ஆனால் இந்த பக்கத்தை நல்லா அமர்த்தி விடணும் இப்படி. அப்போ கறியல் வெளியில் வரா. பார்த்தீங்களா?
இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சு எடுப்போமா. இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அங்கே ஜூட்டை பாருங்க தொதோல் கிண்டி கொண்டு இருக்கு. ஹாய், ஹவ் ஆர் யூ? நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை உடைச்சி ஊற்றுவோம். இதில் 2 எடுப்போம். எடுத்துகிட்டு அதுக்காக பீட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டுட்டு இங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே முட்டை ரோல் எடுத்து இதில் போடுவோம். இந்த பக்கம் போட்டுட்டு இதில் எடுத்து ரஸ்க்கு தூளில் போடணும். போட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணும். இந்த நுனியை அமர்த்தி விடணும். கறிகள் வெளியில் வராத மாதிரி நல்லா அமர்த்தி விடணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் வைக்க வேண்டியா. இதே மாதிரி மற்றது எங்கே நல்லா இந்த நுனியெல்லாம் அமர்த்தி விடணும். இந்த பின்பக்கம் இந்த நுனி பக்கத்தை என்ன அந்த கறிகள் வெளியில் வராத மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த முட்டை ரோல் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. சரியா? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிய வர கூடுதலாக வாங்கி சாப்பிட்றது. அதுவும் சுட சுட வாங்கி சாப்பிடேக்க அப்படி இருக்கும். நினைவுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஒன்று சாப்பிட்டுட்டு தேத்தனி குடித்தாலே அப்படி வயிறு பும்மென்று இருந்துடும். என்னையுட்டு காலை சாப்பாடு சட்டி அப்படியே பும்மெண்டு நிற்கும் வயிறு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வாரேன்னா இப்போ என்னங்க ரோலை சுட்டு எடுக்க வேண்டிய. ஓ, விழுந்துச்சு. இப்படி வந்துச்சுன்னு இனி நாங்கள் பொரிச்செடுக்க வேண்டியான். சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கு. இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய் காணும். கணக்கு தேவையில்லை. என்ன கொஞ்சம் தானே செஞ்சுருக்கேன். 2 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கிணக்கு எண்ணெய் விட்டு வேஸ்ட் ஆக்கக்கூடாது. என்ன பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு எங்களை முட்டை ரோல். எண்ணெய் சூடாட்டுக்கும் சூடானோன்னா பொரிச்சு எடுப்போம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நாங்கள் பொரிச்சு எடுப்போம். 2 3 போடலாமே. கணக்க போடக்கூடாது. பொரியட்டும். திருப்பி விடுவோம். இப்போ மற்ற பக்கம் பொரியட்டும். இப்போ பாருங்க பொரிப்பட்டு கலர் மாறி வருது. நல்லா ப்ரௌன் கலர். இனி நாங்கள் எடுக்க வேண்டியான்னு பார்த்தீங்களா? கொதி அடங்கி சூப்பராக வருது. இதுதான் எங்களோட முட்டை ரோல். இப்படி ப்ரௌன் கலர் வரைக்கும் எடுக்கணும். இது ஒன்று சாப்பிட்டுட்டு நண்பர்களே ஒரு டீயும் குடித்தா சரி அப்படி ஜம்மெண்டு இருக்கும் பயிறு. இதே மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி ஊதி வருதுன்னு. இப்போ பாருங்கள் இங்கே இதில் பாருங்கள் சின்னதாக இருக்குது. இப்படி பொரிப்பட்ட ஒன்று பாருங்கள் எப்படி ஊதி வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா? கிட்ட காட்டுங்க. நீங்கள் எப்படி ஊதி வந்திருக்கு. அந்த மாதிரி இதுவும் ஊதி வரும். இனி இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வரேன்னா இப்போ பாருங்கள் எங்களோட முட்டை ரோல் எல்லாம் ரெடி. முட்டை ரோல்ஸ் ஏண்ணா சூப்பராக ரெடி ஆகிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேன் டீ ஊற்றி வச்சுருக்குறேன். டீ போட இல்லை. ஏன்னா நாங்கள் பின்னேரம் டீ குடிச்சிட்டோமே என்ன, அதால் பிளேன் டீ தான் இப்போ போட்டுருக்கு. ஓகே வாங்கோ இனி சாப்பிடலாமே நம்பி. எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. வாங்கோ சாப்பிடலாம். சோஸ் விடுவோம். சரியா? அதுக்கு பிறகு எங்களோட முட்டை ரோல்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. முட்டையோட அந்த மாதிரி இருக்கு. ஆமாம் உழுது. சுடுவு என்ன? இவருக்கு மயோனீஸ் தான் விருப்பம், எனக்கு சோஸ் தான் விருப்பம். செம்மையாக இருக்குது தெரியுமா நண்பர்களே. இங்கே முட்டையோட சேர்த்து அப்படியே கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட கறி வேறு லெவலாக இருக்குது. நல்ல கார சாரமாக
சுடுதுடா. முட்டை தான் செம்ம. அப்போ முட்டையோடு சேர்ந்து அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் விற்குமே நான் தேத்தரி கடைகளில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஃபெரான்சன்ஸ்லேயும் இருக்குன்ற மிகிரியில் அப்படி இருக்குது தெரியுமா செம்ம. இங்கே சாப்பிட ஆசையாகவே இருக்குது. உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு செம்மையாக இருக்குது. ஜூட்டை காணையிலேன்னு தர்றீங்களா? பொறுங்க ஜூட்டை காண அப்பா என்ன செய்கிறார்? அப்பா வந்து நான் விட்டுட்டு வந்தால் அடிப்பிடிச்சிடும். அதால் நான் சொன்னார் நீ போய் சாப்பிட்டு காட்டு, நான் வரையில்லைன்னா நம்ம வேறு லெவல் நண்பர்களே. அப்படி இருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பூசையை போயிட்டு இருக்க கூடுதலாக வேண்டிட்டு இருக்கோம் என்ன அப்படி இருக்கும். காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு பிளேண்டி குடிக்க. ஆனால் எல்லா கடையிலையும் நான் வேண்ட மாட்டேன். 2 கடை. ஒன்று வந்து எங்கள் மிகிரியில் வாங்குவேன், மற்றது வந்து பெரியரான்சன்ஸ் என்ன லக்வின்லேயும் நல்லா இருக்குமேண்டா. 3 கடை. சூட்டோட சாப்பிட்டுட்டு பிளேண்டியை சூடாக குடிக்க கொதிக்குது. சுடுவது என்ன தம்பி? 3 கடை. அந்த கடையும் சேர்த்தோம்னா 3 கடை. செம்மையாக இருக்குது நண்பர்களே. முட்டை ரோல் நாங்கள் அடிப்பொலியாக செம்மையாக ருசிச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடேடா. அப்படியே வாங்க ஜூட்டை காட்டுறேன்னா என்ன சரியாருன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. நான் கிண்டுறேன் தாங்க சாப்பிட்டு சொல்லுங்கள். நாங்கள் விறகு அடுப்புலேருந்து கேஸ் அடுப்புக்கு வந்தாச்சு. என்ன கோயிலுக்கு போகணும், லேட் ஆகுது, அதால் இப்படிங்க நான் கிண்டுறேன். நீங்கள் சாப்பிட சொல்லுங்கள். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கேன். இந்த காரசாரம் இங்கே பாருங்க, எங்கிட்ட தோதோவில் ரெடி ஆகுது. இன்னொரு அரை மணித்தியாலும் கிண்ட வேண்டி இருக்குமென்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபைனலாக எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கடைசியில் ஏழுமெண்டா. ஓகே நண்பர்களே, நீங்களும் இதே மாதிரி ரோல் செஞ்சு சாப்பிடுங்க. தோதோல் வேணுமெண்டா சோபா சாஸுக்கு ஆர்டர் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பைட்டடா. தோதோலை பார்த்தீங்களா நண்பர்களே? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஆனால் கிண்டுறது வச்சாத்தான் அப்படி நல்ல எண்ணெய் வந்துச்சு தெரியுமா நண்பர்களே? அப்படியே வச்சு நல்லா ஆற வச்சுமெண்டா விடிய அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே மேலால் வந்துடும். மற்றது அந்த சைட் பக்கம் எல்லாம் எண்ணெய் போயிடும். பார்த்தீங்களா? சூப்பராக தோதோல் வந்துட்டு. சோபா சாஸ் தோதோல் உங்கள் யார் யாருக்கு வேணுமோ நீங்களும் ஆர்டர் போடலாம். சரியா? பார்த்தீங்களா நண்பர்களே? ஓகே பாருங்க, செவையா கஜு தான் போட்டிருக்கேன். இதுக்கு பயறு போட இல்லை. ஏன்டா பயறு வேணாம்னு சொன்னதால நான் பயறு போட இல்லை. கஜு போட்டு தான் நல்லா நிறைய கஜு விட்டாச்சு போட்டு. பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா தூளாக விட்டாச்சு போட்டு நிறைய கஜு போட்டு செஞ்சுருக்குறேன். ஓகே, உங்களுக்கும் வேணுமெண்டா மறக்காமல் நீங்களும் சோபா சாஸுக்கு ஆர்டர் போடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. பை டெட்டா. ஜூட் எப்படி இருக்கு தோதோல்? சூப்பராக. ஜூட் தான் கிண்டினவர். சொல்லுங்க. உங்கள் சேவை எங்கள் வீட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை இல்லை, எங்கள் வீட்டுக்கு தான் தேவையா? ஓகே நண்பர்களே, பாய் டெட்டா.